நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்குவதற்கான டோக்கன் விநியோகம் நடந்து வருகிறது. இந்நிலையில் 10ஆம் தேதி முதல் ரேஷன் கடைகளில் பரிசு தொகுப்பு பெற வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் முதியவர்களை வரிசையில் நிற்க வைக்காமல் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மக்கள் வெயிலில் நிற்பதை தவிர்க்க சாமியானா பந்தல்கள் அமைக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. எந்த சிரமமும் இல்லாமல் பரிசு தொகுப்பு பெற ஏற்பாடுகள் நடக்கின்றன. ஸோ பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பொங்கல் பண்டிகைக்கு தமிழக அரசு சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்போடு சேர்த்து 1000 ரூபாய் ரொக்க பணம் தரத்துக்கு இருக்காங்க. ஸோ அதற்கான டோக்கன்களை விநியோகம் செய்யக்கூடிய பணி நடந்து முடிந்தது. தற்பொழுது வரக்கூடிய 10ஆம் தேதியிலிருந்து பொங்கல் பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பரிசு பொருட்களை பெறப்போகும் பொழுது வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கணும், அவங்கள வரிசையில் நிற்க வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மக்கள் வெயில்ல நிற்க கூடாதுங்கிறதுக்காக சாமியான பந்தல்கள் போட்டிருக்கணும்னு சொல்லியும் உத்தரவிட்டிருக்காங்க. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.